அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த காந்திகிராம் அட்மிஷன் எப்படி நடக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் 2021 22க்கு பேசியிருக்கிறோம். இப்போ 22 23க்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறேன். அதாவது ப்ரொசீஜர் என்ன, அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது ரெண்டாவது வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதி என்ன, ஒவ்வொரு படிப்புக்கும் என்ன தகுதி இருக்குது அப்படின்றத முழு விளக்கத்தோடு பார்ப்போம். இது கொஞ்சம் லெங்க்தி வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதுதான் ஹோம் பேஜ் பார்த்துட்ருக்குறீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 2022 23 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு பிஇ வொகேஷ்னல் அண்டு டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், இந்த 2 கோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸுக்கு எல்லாமே அந்த Q2 2022 எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் எலிஜிபிலிட்டி, அதாவது ஆல் யூஜி கோர்ஸஸுக்கு. அதே மாதிரி பிஜி கோர்ஸஸுக்கு இது எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஇ வொகேஷ்னல் அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ். டிப்ளமோவில் ஃபஸ்ட்டு கோர்ஸே டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர். நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, சார் காந்திகிராமில் டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு எப்படி படிக்கிறது, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ விளக்கம் இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த பாஸ் இன் ஹையர் செகண்டரி +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும், 50% பாஸ் மார்க்கு எடுத்துருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். குரூப் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. குரூப் 2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் எனி ஒன் ஆஃப் தி 4th சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை தரவாக பாருங்கள். இது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர். இது டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டா ஸ்டேட் மார்க்கு +2 மார்க்கில் என்ன மார்க்கு பேஸ் பண்ணி தான் இது அட்மிஷன் நடக்குது டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு. ரைட்டுங்களா? அடுத்த கோர்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கணும். சப்ஜெக்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கூட வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருந்தால் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்டு அந்த மெயின்டெனன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சர்வீசிங் டெக்ஸ்டைல் மிஷினரி. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணிக்கலாம். இந்த அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. அகாடமிக் இஸ் நத்திங் பட் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் இருக்கும், அதுதான் அகாடமிக் ஸ்ட்ரீமு. வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொழில் சார்ந்த படிப்புகள். இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து தொழில் படிப்பு. அது மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து மெயின் சப்ஜெக்ட்டு அகாடமிக் ஸ்ட்ரீமு. தொழிற்கல்வியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, மெயின்டெனன்ஸு, சர்வீசிங் இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் வொகேஷ்னல் குரூப்பு, வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் இன் +2. ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ டெக்ஸ்டைலுக்கு இதுதான் எலிஜிபிலிட்டி. அடுத்ததாக டிப்ளமோ இன் 2 வீலர் மெக்கானிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ். 2 வீலர்னால் பைக்கு இருக்கு இல்லைங்களா, பைக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பாஸ் இன் ஹையர் செகண்டரி +2 வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன் யோகா கோர்ஸு, அவங்களுக்கு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். எல்லாமே ஹையர் செகண்டரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிப்ளமோ வொகேஷ்னல் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இதுக்கும் பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி தான். டிப்ளமோ வொகேஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதுவும் வொகேஷ்னல் குரூப்பு, +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன், பிஇ வொகேஷ்னல், பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல். அது டிப்ளமோ வொகேஷ்னல், இது பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் வொகேஷ்னல்லையே ஃபுட்வேர் அண்டு அசசரிஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே +2 தான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பிஇ வொகேஷ்னல் டைரி ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறம் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெஸ்டிங், இந்த மாதிரி வொகேஷ்னல், அது டிப்ளமோ அண்ட் வொகேஷ்னலுக்கு எல்லாமே +2 எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா பிடெக் லேட்ரல் என்ட்ரி. பிடெக்ன்றது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும், ஏஐசிடி அப்ரூவ்டு, 40% மார்க்ஸ் இருந்தால் போதும். ஸோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 40% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், இது எல்லாமே இந்த காந்திகிராமில் 2022 23 அட்மிஷனில் நடக்கிற கோர்சஸ். ப்ரோக்ராம் என்ன பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் 2 வீலர் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸே இருக்குது. அவங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போகிறோம். நெக்ஸ்ட்டு பிஎட், பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், இவங்களுக்கு பார்த்தா என்னென்ன கோர்சஸ் இருக்குது. பிஜி டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸு, அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். ஹையர் செகண்டரியில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் இதெல்லாம் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் யோகாவுக்கு யூஜி டிகிரி, யூஜி டிகிரின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கு பாருங்கள், அது எலிஜிபிலிட்டி இதில் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ இந்த லெங்க்தி செஷனால் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள். இருக்குது எம்எட், எம்எஸ்சி பிசிக்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இவங்க எல்லாத்துக்குமே தகுதியாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இது அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறையா இந்த இன்ஃபர்மேஷன், காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்
அதனை பற்றின அட்மிஷன் பற்றின கம்ப்ளீட் அடுத்த வீடியோலாம் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒன் செகண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் எம்பிஏலாம் இருக்குது பார்த்துங்க. எம்பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி டெக்ஸ்டைல்ஸு, அடுத்து எம்ஏ ரூரல், இந்த மாதிரி ஃபுல் கோர்சஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.